வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை 4வது நாள் விரதம். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். பாரிஜாத பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இதை இன்றைக்கி முருகனுக்கு வச்சு சாமி கும்பிட்டோம். நிறைய பாரிஜாத பூ பூத்துருந்துச்சு. எல்லா சாமிக்கும் வச்சுட்டு முருகனுக்கும் வச்சு இன்றைக்கி காலையில் சர்க்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு இன்றைக்கி காலையில் சாமி 4வது நாள் விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன். பால் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். மத்தியானம் இன்றைக்கி சனிக்கிழமை பிரதோஷங்கிறதுனால சமைக்கலை, சாப்பிட மாட்டேன் நான். அதனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் மட்டும் செஞ்சேன். அதை மட்டும் செஞ்சு தக்காளி ஊறுகாய் செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாச்சு. நான், என் அம்மா, தங்கச்சி எல்லோரும் வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி யாருமே சனி பிரதோஷங்கிறதுனால தஞ்சாவூர் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் நாங்கள் இன்றைக்கி சாப்பிடாமல் விரதம் இருக்கிறோம். சனி பிரதோஷத்துக்கு சாயந்தரம் தான் சாப்பிடுவோம். அதனால் மத்தியானமே கோயிலுக்கு போகணுன்னு 3 மணிக்கெல்லாம் சப்பாத்தி, தக்காளி குருமா, இட்லி, புதினா சட்னி இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு வந்தால் விரதம் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோயிலேருந்து வர கொஞ்சம் லேட்டாயிரும் எல்லா அபிஷேகமும் பார்த்துட்டு வர்றதுக்கு. அதனால் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பி கோயிலில் போய் நல்ல அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு வந்தோம். பாலபிஷேகம் பார்த்துட்டு கூட்டம்லாம் அப்படியே கலைய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல கூட்டம் இன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோயிலில். எப்படியும் ஆயிரக்கணக்கில் மக்கள் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஒரு பிரதோஷத்துக்கு வந்து பாருங்கள். சாதாரண பிரதோஷத்துக்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி சனி பிரதோஷங்கிறதுனால பயங்கர கூட்டம். சனி பிரதோஷத்துக்கு பால் ஊற்றும்போது மேலே வந்து கருடன் வட்டமிட்டதை பார்த்துருப்பீங்க எல்லோரும். கருடன் ஒரு வட்டம் விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது. அபிஷேகம் முடிஞ்சோடனே அங்கேயே பிரசாதம் புளிசாதம் வாங்கி ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு முருகனை சாமி